மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்று திருத்தூதர் யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்பின் திருத்தூதரான தூய யோவான் பெரிய யாகப்பருடைய இளைய சகோதரர். தன் தந்தை செபதேயுவிற்கு உதவியாக கலிலேய கடலிலே மீன் பிடித்தவர். அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவை பின்பற்றினார். இவர்கள் இருவரையும் இடியின் மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இயேசுவின் சீடர்களில் வயதில் மிக இளையவர் இந்த யோவான். இறுதி ராவுணவின் போது இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்தவர். இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர். இயேசுவின் சிலுவை பாதையில் கல்வாரியில் இறுதி வரை சிலுவை அடியில் நின்று அன்பினால் ஆறுதல் அளித்தவர். கிறிஸ்து தன் தாயை நோக்கி, அம்மா, இவரே உம் மகன் என்று சீடரிடம், இவரே உம் தாய் என்றும் தன் தாயை யோவானிடம் ஒப்படைத்தார். இயேசு உயிர்த்த அன்று முதல் அந்த வெறுமையாக இருந்த கல்லறையை கண்டு உயிர்த்த இயேசுவை அறிக்கையிட்டவர் திருத்தூதர் யோவான். பின் கலிலேய கடற்கரையிலே தோன்றிய இயேசுவை முதலிலே கண்டுணர்ந்தவர். இவ்வாறு பல நிலையிலே இயேசுவின் அன்பை அனுபவித்து உணர்ந்தவர். அனுபவமே நம் வாழ்வின் மிகச்சிறந்த ஆசிரியர். மண்ணில் பிறந்த மாந்தர் அனைவருக்கும் அவர்கள் பெற்ற அனுபவமே மாற்றத்தை கொணர்ந்து உயர்த்துகிறது. அனுபவத்தில் சிறந்தது இறை அனுபவம். இதை திருத்தூதர் யோவான் தன் வாழ்விலே தொட்டுணர்ந்தார். அந்த அனுபவம் அவரை அன்பின் திருத்தூதராக மாற்றியது. நாமும் நமது அகக்கண்களை திறந்து உற்று பார்த்தால் நம் வாழ்வில் நிகழ்வுகளில் இறை அனுபவத்தை பெற முடியும். யோவான் கண்ட இயேசு என்று அகதிகள், உரிமையிழந்தோர், முகமிழந்தோர், தன் சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் தஞ்சம் புகுந்த பெற்றோர்கள் போன்ற பல நிலைகளிலே பேசுகின்றார். சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இதையே அன்னை தெரேசா தன் வாழ்விலும் உணர்ந்தார், இறை அனுபவம் பெற்றார். தூய யோவானைப் போன்று இயேசுவின் அனுபவம் பெற அகக்கண்களை திறப்போம். ஆர்வத்துடன் அவரை தேடி கண்டடைவோம். நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உணர்ந்து அன்புக்கு சான்று பகர்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான நாள். நீர் பாலக வடிவிலே இந்த மண்ணிலே பிறந்த நாள். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். உம்முடைய குழந்தை உள்ளம் கொண்ட மனிதர்களாக எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை தாரும். எங்களை சூழ்ந்திருக்கிற தீமைகளை விரட்டிவிடும். நன்மைத்தனமுள்ள மனிதர்களாக நாம் வாழ கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை நீர் அறிவீர். குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உமது வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார்.
துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ